चंद्रशेखर जयेन्द्र शंकरेत्याकृति त्रितलभत्रयीवदः कामकोटि पदभूषणो गुरुर्भाष्यकृत् कुवलयं पुनातु सः मूकोऽपि जटिल दुर्गति शोकोऽपि स्मरति यः क्षणं भवति एको भवति सदन्तुः लोकोत्तर कीर्तिरेव कामाक्षी सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः कामाक्षी नमः। வேதமும் காஞ்சியும் ஒரு அருமையான தலைப்பு. இந்த வேதத்துக்கும் காஞ்சிக்கும் என்ன சம்பந்தம், காஞ்சிபுரம் அப்படிங்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பகவான் நமக்கு கீதையில ஒரு உபதேசம் பண்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அசாதுக்களை அதாவது துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை ஒழிப்பதற்காகவும் நானே அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கீதையில நமக்கு சொல்றார். அப்படி இந்த தர்மம் அப்படின்னு சொன்னாலே தர்ம ஜிஜ்ஞாசமானானாம் பிரமாணம் பரமம் ஸ்ருதி அப்படின்னு சொல்றார். தர்மம் அப்படின்னாலே வேதம். வேதத்தை வச்சுட்டுதான் நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. மதிஞர்கள் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் நமக்கு சொல்றார். அப்படி அறம் தர்மம் அப்படின்னாலே அது வேதம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். வேதம் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அசதித்யனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்றது. விரோதே த்வனபேக்ஷம் ஸ்யாத் அசதித்யனுமானம். வேதத்துக்கு விரோதமாகவோ அல்லது வேதம் சொன்ன விஷயத்துக்கு மாறாகவோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இருந்ததுன்னா, வேற ஏதாவது ஒரு சாஸ்திரங்கள் சொல்லி இருந்ததுன்னா அதை நம்ம முன்னோர்கள் அது பிரமாணமா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வேதம் என்ன சொல்றதோ, வேத வழி மார்க்கத்துல எந்தெந்த கிரந்தங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனாலதான் நமக்கு ராமாயணம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னாக்கா, வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு சொல்றோம். பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்றோம். பாகவதம் சொன்னா கூட என்ன சொல்றோம், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படின்னு சொல்றோம். வேத விருட்சத்திலிருந்து அதனுடைய பலமா கிடைச்சதுதான் இந்த பாகவதம் அப்படின்னு சொல்றோம். வேதம் அப்படிங்கக்கூடிய விருட்சத்துல இருந்து அதுல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு கனி, ஒரு ஃப்ரூட் தான் இந்த பாகவதம்னு சொல்றோம். அப்படி வேதத்தை நம்ம சாஸ்திரங்கள் இதிகாச புராணங்கள்லாம் கொண்டாடுறது. அப்பேற்பட்ட வேதத்துக்கும் காஞ்சிபுர க்ஷேத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வேதம் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது நம்ம காஞ்சி பிரிவா. காஞ்சி மகாபிரிவா அப்படிங்கக்கூடியவர்கள் இங்க நமக்கு ஆவிர்வவிக்கல, இங்க அவதாரம் பண்ணலன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வேதம் படித்த வித்வான்களை நம்மளால பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் எத்தனையோ வித்வான்களை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கணபாடிகள், பெரிய பெரிய சாஸ்திர விற்பன்னர்கள், பெரிய பெரிய அக்னிஹோத்திரிகள், பெரிய பெரிய மகான்கள், ஸ்லௌதிகள், இவர்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான் தெரியறது, காஞ்சி பிரிவானுடைய தபசு பறிச்சிருக்கு அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லோகத்துல இன்னைக்கு வேதம் இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட விதை தான் காரணம்ங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அனைவரும் யாருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோமோ இல்லையோ, காஞ்சி பிரிவாளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவர் நமக்கு இந்த வேதத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கார். பகவான் எப்படி சொல்றாரோ, அதர்மம் தலை தூக்கி நிற்கும் பொழுது, தர்மம் கீழ் நோக்கி போகும் பொழுது அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் ஆவிர்வவிப்பேன்னு சொன்னா போல, பிராமணர்கள்லாம் அவரவர்களுக்கு இருக்க வேண்டிய தபசான இந்த வேதத்தை விட்டுட்டு லௌகீக விஷயங்களுக்கு போயாச்சு. அப்போ ஒரு கிரகத்துக்கும் காஞ்சி பெரியவர்கள் கால்நடையா நடந்து ஒரு கிராமங்களுக்கும் பாரத தேசம் முழுக்க நடந்து இந்த வேதங்கள் தான் நமக்கு ஆணிவேறு. இந்த தர்மத்துக்கெல்லாம் பரம பிரமாணம்ங்கிறது வேதம் தான். இந்த வேதம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்து. இந்த வேதமானது செழிப்பா இருந்தா லோகம் முழுக்க நன்னா இருக்கும் அப்படிங்கிறது காரணத்துக்காக நம்ம சொன்னோம் இல்லையா, வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படிங்கிறது லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்குறது இல்லையா. நல்ல மழை பெஞ்சது அப்படின்னா வறட்சிங்கிறது எப்படி போகும், மழை பெஞ்சாதானே போகும் இல்லையா. பணங்காசை வச்சுட்டு நம்ம திருப்தியா இருந்துட முடியுமா? ஜலம் இருக்கணும் இல்லையா. நீரின்றி அமையாது உலகு எனின் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படி ஒழுக்கின்றி வானமையாது, ஒழுக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லப்பட்டது.
அப்போ மழைங்கிறது யாருக்காக பெய்யும்? வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழைன்னு சொல்லப்படுறது. நீதி தவறாத அரசருக்கு ஒரு மழை, கற்பு தவறாத பெண்டிருக்கு ஒரு மழை, மாதம் மும்மழை பெய்யன பெய்யுமேனு தமிழ்ல சொல்லப்படுறது. அப்படி ஒரு தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசாட்சி நடக்கக்கூடிய ராஜாக்காக ஒரு மழை பெய்யும், தர்மமான ராஜா இருந்தா அந்த இடத்துல மழை பெய்யும், ஒரு கற்பு தவறாத பெண்கள் இருந்தா அந்த இடத்துல மழை பெய்யும், வேதம் ஓதிய வேதியர்கள், வேதத்தை ரெண்டா சொல்லக்கூடிய வேதியர்கள், அந்தன பெருமக்கள் வேதத்தை சொல்லிட்டே இருந்து வேதம் சொன்ன அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல மழை பெய்யும். அந்த மழையினால அந்த ஊரே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றோம்னா நம்ம எந்த விஷயம் இந்த பூமியில போட்டாலும் நமக்கு அது திரும்பி பிரயோஜனமா கொண்டு கொடுக்கறதே அது எதனாலன்னா மழையினாலதான் இல்லையா? மண் பயனுற வேண்டும்னு பாரதியார் சொன்னார். அந்த மண் எப்படி பயனுற வேண்டும்னு சொன்னா அது எப்படி பயனாகும்னா மழை பெய்யணும், விவசாயம் நடக்கணும். அதுக்கு ஜலம் வேணுமா வேண்டாமா? ஜலம் வந்தாதானே நமக்கு என்ன சொல்றது, நிறைய நதிகள்ல நமக்கு பூர்ணமா ஜலம் வேணும். ஒரு சின்ன குட்டை இருக்கு, ஒரு கிணறு இருக்கு, ஒரு குளம் இருக்குன்னா அதெல்லாம் ஜல சமிருத்தியா இருக்க வேண்டும், இருக்கணும் இல்லையா? அப்போ மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. மழை பெய்யணும்னா தர்மம் சரியா இருக்கணும்னு சொல்லப்படுறது. அதுல மூல தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா பிராமண தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்கள். வேதங்கள் செழிப்பா இருக்கணும். வேதம் செழிப்பா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னாக்கா, வேதம் படித்த பிராமணர்கள், வேதம் படித்த அந்தணர்கள் இங்க வேதத்தை வச்சிருக்கணும். அந்த வேத தபஸ்னால லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தாற்பயம். அப்படி இந்த வேதம் க்ஷீணிச்சு போன ஒரு சமயம்னு நம்ம சொல்லப்படாது. வேதம் படித்த அந்தணர்களுடைய குறைபாடு இருந்த சமயத்துல காஞ்சி பெரியவர்கள் ஒரு யாத்திரையிலையும் தான் கால்நடையா நடந்து ஒரு இடத்துலையும் இந்த வேத பிரச்சாரம் நடக்கணும், வேத பாடசாலைகள் வரணும், வேதாத்தியனம் அவரவர்கள் என்னென்ன சாக்கைகள்ல வந்திருக்காளோ அவர்கள்லாம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும். ரிக்வேதிகளா இருக்கா ரிக்வேதம் அத்தியனம் பண்ணணும், யஜுர்வேதிகள் யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணணும், சாமவேதிகள் சாமவேதத்தை அத்தியனம் பண்ணணும், அதர்வேதிகள் அதர்வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் அவரவர்களுடைய தலையாய கடமையா இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணி, பிராமணேன நிஷ்காரணோ தர்மஹா ஷரங்கா வேதா அத்தியேதவ்யா ஞேயஸ்ச அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எந்த விதமான காரண காரியங்களும் எதிர்பார்க்காம நமக்கு இதனால என்ன கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம, இதனால நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா, பணங்காசு கிடைக்குமா, பேரு புகழ் எல்லாம் நமக்கு கிடைக்குமாங்க கூடிய எதிர்பார்ப்பெல்லாம் வச்சிருந்து வேதத்தை அத்தியனம் பண்றது இல்லை. எந்த விதமான காரணமும் இல்லை, பிராமணனா பிறந்திருக்கேன், என்னுடைய தலையாய கடமை வேதத்தை அத்தியனம் பண்றது அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்காகங்கிற காரணமே இல்லை. நிஷ்காரணோ தர்மா, காரணமே வேண்டாம், நீ படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படும். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டொழுகலான்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனாலதான் அந்தன பெருமக்கள், வேதம் படித்த வேதியர்கள் அவர்கள் தர்மிஷ்டர்கள்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, லோகம் முழுக்க நன்னா இருக்கணுங்கிறதுனால தாம் போய் ஒரு 10 வருஷம் பந்துக்களை விட்டுட்டு சுக சௌக்கியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு பாடசாலையில இருந்துட்டு குரு சுஷ்ரூஷ பண்ணிட்டு அந்த வேதத்தை அத்தியனம் பண்றார். யாருக்காகனா லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும், யாரும் பசி பட்னி தாகம்னு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அப்பேற்பட்ட வேதத்தை ரொம்ப சாமானிய, அதாவது ஒரு பிராமணர்களே குறைச்சல், அந்த பிராமணர்களையும் வேதம் படித்தவர்கள் அதை விட குறைச்சல் அப்படின்னு இருந்த ஒரு க்ஷீணமான திசையில காஞ்சி பெரியவா அவதாரம் பண்ணி இங்க லோகம் முழுக்க வேதாத்தியனத்தை பரப்பி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வருஷத்துக்கு பரீட்சை கொடுத்து இன்னைக்கு பெரிய பெரிய வித்வான்களா இன்னைக்கு வரா அப்படின்னா அன்னைக்கு காஞ்சி பெரியவர்கள் பண்ணின தபஸ், அவருடைய உழைப்பு, அவருடைய யாத்திரை ஓயாம அவர் பாரத தேசம் முழுக்க கால்நடையா நடந்து இந்த வேத பிரச்சாரம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கும். வேதாத்தியனம் பண்ணவர்கள் யாரும் நான் சிரமப்படுறேன்னு சொல்றதுக்கே இல்லை, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. காரணம் என்னன்னா அந்த வேதம் நம்மளெல்லாம் காப்பாத்து. அதனாலதான் சொல்லுவார், ஒரு அம்மாவானவள் இருந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை இல்லையா? ஒரு குழந்தைக்கு அதிகப்படியான தேவை என்ன? பசியோ தாகமோ தூக்கமோ எந்த கஷ்டமா இருக்கட்டும், அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அம்மா இல்லையா? சஹஸ்ர மாத்ருபியாம் கருணயா கரியசி ஸ்ருதி ஜனனி அப்படின்னு ஒரே ஒரு குழந்தைக்கு தான் அம்மாவானவள் எப்படி போருமோ அப்படி ஒரு வேதம் அப்படிங்கிறது 1000 அம்மாவுக்கு சமம்னு சொல்லப்படுது. ஒரு அம்மாவே தான் குழந்தைய எவ்வளவு நல்லா பார்த்துப்பா. அப்போ ஒரு 1000 அம்மா இருந்தா அந்த குழந்தைய எவ்வளவு சௌக்கியமா பார்த்துப்பா. அவ சௌக்கியத்துக்கு ஏதாவது குறைபாடு வருமா என்ன? அப்படி வேதமானது 1000 அம்மாவா இருந்துட்டு நம்மளெல்லாம் காப்பாத்துறது அப்படிங்கிறது பிரத்யட்சமா நமக்கு இன்னைக்கும் வாழ்க்கையில நம்ம எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் காஞ்சி பெரியவர்கள் பண்ணின தபஸ். அதனால எல்லாரும் அவர்களுக்கு நன்றியோட இருக்கணும். சரி, காஞ்சிக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்.
காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ரொம்ப வைசிஷ்டியமான ஒரு க்ஷேத்திரம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னா சப்த மோட்சபுரியில காஞ்சிபுரமும் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாராவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஊர்கள். இந்த 7 ஊர்கள்ல பிறக்கிறதுனாலயோ அல்லது வசிக்கிறதுனாலயோ நமக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பகவான அடையல, பகவான தெரிஞ்சுக்கல, பகவான்கிட்ட பக்தி பண்ணலன்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கக்கூடிய சூழல் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லப்படுறது. இப்படி இந்த பிறவி கடலையே கடக்கிறதுக்கு உதவக்கூடிய 7 ஊர்கள்ல நம்ம தட்சிண தேசத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊர் காஞ்சிபுரம் மாத்திரம்தான். அதனாலதான் நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது. வசிக்கணும், எங்க வசிக்கணும்னா காஞ்சிபுரத்துல வசிக்கணும். அந்த காமாட்சியுடைய தரிசனத்தோட, அதாவது காஞ்சிபுரம்ங்கிறது எவ்வளவு வைசிஷ்டியம்ங்கிறத நான் சொல்றேன். நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கே ஒரு ஆணி வேறு அப்படிங்கிறது நம்ம வேதம்னு சொன்னோம் இல்லையா? அந்த வேதம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்தா சொல்லப்படுறது. எஸ்ய நிஷ்வசிதம் வேதாக யோவேதேபியோகிலம் ஜகது அப்படின்னு சொல்லப்படுறது. சாட்சாத் யார் அந்த பரமேஸ்வரன் சொல்றோமோ, அதாவது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமசிவாய அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அந்த வேத ஸ்வரூபமா இருந்திருக்கார். அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த வேதத்தை க்ஷீணமான ஒரு திசை இருக்கு. மற்ற மதங்கள்லாம் இங்க ரொம்ப ஜாஸ்தியாட்டு. ஜெயின மதங்கள், பௌத்த மதங்கள், மற்ற விவகாரமான மதங்கள்லாம் எடுத்து மொத்தம் 72 துர்மதங்கள் ஏற்பட்டு அப்படி ஒரு க்ஷீணமான திசையில இருக்கும் பொழுதுதான் சங்கர பகவத்பாதாள் சாட்சாத் கைலாசபதியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே கலியுகத்துல சங்கர பகவத்பாதாளா அவதாரம் பண்றார். அப்பேற்பட்ட சங்கர பகவத்பாதாளுக்கும் காஞ்சி கஷேத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய மகத்துவம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வேதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 4 வேதங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? வேதம் 4, 6 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் 4, வேதத்தினுடைய அங்கங்கள் 6 அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா புராணம், தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம் இதெல்லாம் அடுத்த விஷயங்கள். வித்யா ஹேதாஸ் சதுர்தச அப்படின்னு சொல்லப்படுது. 14 வித்யைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இப்படி இந்த மாதிரி கிரந்தங்களை வச்சுட்டுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு இத்தனை கதைகள் சொல்றோம், இத்தனை தெய்வங்கள் சொல்றோம், இத்தனை சரித்திரங்கள் சொல்றோம் அப்படின்னா அதை எதை வச்சுட்டு சொல்றோம்னா இந்த வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் இதெல்லாம் வச்சுட்டுதான் சொல்றோம். அப்பேற்பட்ட இதிகாசம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதிகாசத்துல இன்னொன்னு உண்டு, அது சிவரகசியம் அப்படின்னு பேர். அதுல 12 அம்சம் இருக்கு. எப்படி நம்ம ஸ்கந்தம் அப்படின்னு சொல்றோமோ அது 12 ஸ்கந்தம் இருக்கு, 18 ஸ்கந்தம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி 1, 2, 3, 4, 5ன்னு 12 அம்சங்கள் சொல்லப்படுறது அந்த இதிகாசமான சிவ ரகசியங்கிற கிரந்தத்துல. அந்த சிவ ரகசியம் அப்படிங்கக்கூடிய கிரந்தத்துல சங்கர பகவத்பாதால் சொல்றார், தத்யோக போக வரமுக்தி சுமோக்ஷலிங்க லிங்கார்ச்சனா பிராப்த ஜெய ஸ்வகாசிரமே தான்வை விஜித்ய தரசாட்சத சாஸ்திரவாதைஹி மிஸ்ரான்ச காஞ்சியாமத சித்திமாப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அந்த சிவரகசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதிகாசத்துல சங்கர பகவத்பாதாள் நான் இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னும் அதுல யோகலிங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்திரபூமீஸ்வர சிவலிங்கத்தை, அதாவது அந்த ஸ்படிக லிங்கத்தை காஞ்சி கஷேத்திரத்துல நான் அதை பிரதிஷ்ட பண்ணி இந்த சனாதன தர்மத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னும் இங்கே இருந்துட்டு எல்லா விதமான 72 துர்மதங்கள்னு சொல்லப்படும். த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹான நம்ம ஆச்சாரியாருடைய அஷ்டோத்திரத்துல படிக்கும். அப்பேற்பட்ட அத்தனை மதத்தையும் கண்டனம் பண்ணி இந்த வேத மதமா இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தையும் அத்வைத மதத்தையும் இங்க ஸ்தாபனம் பண்ணி இந்த காஞ்சி கஷேத்திரத்துல நான் சித்தியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசமா இருக்கக்கூடிய சிவரகசியத்துல இந்த விஷயத்த சொல்றார். காஞ்சியில எதுக்கு ஆச்சாரியால் இங்க சித்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சங்கரரும் காஞ்சியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காஞ்சிக்கும் ஆச்சாரியால் சங்கர பகவத்பாதாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சங்கர பகவத்பாதாள் அப்படிங்கக்கூடியவர் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமா, பரமேஸ்வரனுடைய அவதாரமா இங்க அவதாரம் பண்ணினாலும் சங்கர பகவத்பாதாளுக்கு தெய்வங்களுக்குள்ள எந்த விதமான வேதமும் கிடையாது. சங்கர பகவத்பாதாள் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா,
அந்த சாக்தா பகிஷைவா வியவஹாரேது வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓமை சொல்லுவார் பெரியவாள்லாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹிருதய கமலத்துல சதா சர்வத்திர காலமும் அந்த தேவி, அந்த லலிதா திரிபுர சுந்தரி, அந்த காமாட்சியை தியானம் பண்ணிட்டே இருக்கிறது. வாக்குல சதா சர்வத்திர காலமும் நாராயணா 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 கோவிந்தா அப்படிங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமாவை சொல்லிட்டே இருக்கிறது. ரூபத்துல ருத்ராட்சத்தையும் விபூதியும் தரிச்சுட்டு இருக்கிறது. அதாவது அவரை பார்த்தா பரமேஸ்வரனாகவும், அவர் வாக்குல சதா சர்வத்திர காலமும் நாராயண நாமாவையும், ஹிருதயத்துல சராசரத்திர காலமும் அந்த பராசக்தியான காமாட்சியையும் அவர் தியானம் பண்ணிட்டே இருந்தார். அவருடைய இப்படிதான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணினார் நம்ம பெரியவாள். அப்படி இந்த ஆச்சாரியால் சங்கர பகவத் பாதாள் இந்த துர்மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டு ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார். ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாத நமஹா, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஷண்மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, கணபதி, கணபதியை உபாசனை பண்றது அப்படிங்கக்கூடியவர்களுக்காக காணாபத்தியம், சுப்பிரமணியர், சுப்பிரமணியரை உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்காக கௌமாரம், சாக்தம் அதாவது அம்பாளை உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கு சாக்தம், பெருமாள் மகாவிஷ்ணுவை உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்காக வைஷ்ணவம், சிவபெருமான் சைவம், சிவபெருமான உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்காக சைவம், சூரிய நாராயணரை உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்காக சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 விதமான மதங்களை சங்கர பகவத்பாதால் ஸ்தாபனம் பண்ணார். அதனாலதான் ஷண்மத ஸ்தாபகர் அப்படின்னு பேர். சரி, இதுக்கும் காஞ்சிக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். காஞ்சி கஷேத்திரத்துக்கு காமாட்சிக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா காமகோட்டி அப்படின்னு பேரு. காஞ்சி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி கோவில்ல இருக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு காமகோட்டி விமானம் அப்படின்னு பேரு. அதே காஞ்சி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய பிருத்வி கஷேத்திரமா இருக்கிற சிவபெருமானுடைய கஷேத்திரத்துல இருக்கிற அந்த சிவபெருமானுடைய அந்த விமானத்துக்கு பேரு ருத்ரகோட்டி விமானம் அப்படின்னு பேரு. அதே காஞ்சி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு புண்ணியகோட்டி விமானம் அப்படின்னு பேரு. இந்த 3 அப்படிங்கிறதுனா ரொம்ப பிரதானமா இருக்கு இல்லையா? எந்த நம்மளுடைய சனாதன மதத்துல யாரை கேட்டாலும் இந்த 3 தெய்வத்தை தான் பிரதானமா சொல்லுவா இல்லையா? ஒண்ணு பெருமாளுடைய பக்தர்கள் தாசர்கள்னு சொல்லுவா, இல்ல சிவபெருமானுடைய பக்தர்கள்னு சொல்லுவா, இல்ல அம்பாளுடைய பக்தர்கள்னு சொல்லுவா இல்லையா? அப்படி அம்பாளுக்கு காமாட்சி, பெருமாளுக்கு வரதராஜர், சிவபெருமானுக்கு ஏகாம்பரேஸ்வரர். அது மாத்திரம் இல்ல, காணாபத்தியம்னு சொல்லக்கூடிய கணபதினு சொன்னா எந்த க்ஷேத்திரத்திலையும் இல்லாம நம்மளுடைய காஞ்சி க்ஷேத்திரத்துல நீங்க பார்த்தேள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, காமாட்சியினுடைய கோவில்ல 16 கணபதி இருக்கும். ஷோடச கணபதி இருக்கக்கூடிய ஒரே கோவில்ல 16 கணபதி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் நம்மளுடைய காஞ்சி காமகோடி காமாட்சியினுடைய க்ஷேத்திரம். அந்த காமாட்சியினுடைய கோவில்ல 16 கணபதி இருக்கு. அப்போ இந்த இடத்துல காணாபத்தியம். சௌரம் அப்படின்னு சொன்னா சூரிய நாராயணர். சூரிய நாராயணர் அங்க கச்சலேஸ்வரர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கச்சலேஸ்வரர் கோவில்ல சூரிய நாராயணருடைய சாநித்தியம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு. அந்த கச்சலேஸ்வரர் கோவில்ல தான் மயூர கவி அப்படிங்கக்கூடிய ஒரு கவி விரச்சனம் பண்ணின, அதாவது எழுதிய சூரிய சதகம் அப்படிங்கக்கூடிய 100 ஸ்லோகம் கொண்ட சூரிய நாராயணரை உத்தேசிச்சு இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அந்த கோவிலுடைய கல்வெட்டுல இருக்கு. இன்னைக்குமே காஞ்சி பெரியவாள்லாம் இருந்த காலத்துல சொல்லுவா, யாரோ ஒருத்தருக்கு கண் பார்வை ரொம்ப மங்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு இருந்தாலாம். அப்ப காஞ்சி பெரியவா சொன்னாலாம், இங்க கச்சலேஸ்வரர் கோவில்ல மயூர கவி விரச்சனம் பண்ண சூரிய சதகத்தை கல்வெட்டா பதிச்சிருக்கா. அப்போ சூரியனுடைய சாநித்தியம் பரிபூர்ணமா இருக்க போய் தானே அந்த காரியத்தை பண்ணியிருக்கா. அந்த இடத்துல நீ வந்து அந்த மயூர கவி விரச்சனம் பண்ண சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணுன்னு சொன்னாலாம். காலப்போக்குல அவர் கண்ணாடி நாடிலாம் எதையும் போட்டுக்கல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கல. சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்து அந்த கண் பார்வை நன்னா இன்னும் ஸ்பஷ்டமா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ திரும்பி காஞ்சி பெரியவாள் வந்தாலாம். வந்துட்டு எனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு உங்களுடைய அனுகிரகம்னு சொன்ன உடனே காஞ்சி பெரியவா சொன்னாலாம், இல்ல சூரிய நாராயணனுடைய அனுகிரகம் அக்ஷியோ சக்ஷு, அதாவது இந்த கண்ணு அப்படின்னாக்க சக்ஷு அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் சூரியன் இது ரெண்டுமே ஒளியை கொடுக்கக்கூடியது இல்லையா? நம்ம 2 கண்ணிலையும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த சூரியனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மயூர கவி விரச்சனம் பண்ண சூரிய சதகத்தை எல்லாருக்கும் பிரிண்ட் போட்டு கொடு, எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும், கண் பார்வை நன்னா தெரியட்டும், சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொன்னதுனால கண் பார்வை நன்னா இருந்தாதான 4 கிரந்தத்தை படிக்க முடியும், மகான்களை தரிசனம் பண்ண முடியும், பகவானை தரிசனம் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்
இருக்கு. அந்த கண்ணுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை உபாசனை பண்ணணும். அந்த சூரியனுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் காஞ்சி கஷேத்திரத்துல கச்சபேஸ்வரர் கோவில். இப்ப சௌரம் ஆயிடுது. அடுத்தது கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் குமரக்கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அங்க பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுப்பிரமணியருடைய க்ஷேத்திரம் அங்க அமைஞ்சிருக்கு. அப்படி சுப்பிரமணியர், மகாகணபதி, சூரிய நாராயணர், பெருமாள் வரதராஜ பெருமாள், அப்புறம் சிவபெருமானான ஏகாம்பரேஸ்வரர், அம்பாளான காமாட்சி, இப்படி இந்த ஷண்மதத்துக்கு உண்டான அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரமா இன்னைக்கு பல க்ஷேத்திரங்கள் பல ஊர்ல கோவில்கள்லாம் கட்டி விடுறாங்க. அதை நம்ம கொண்டு வர்றது விஷயம் இல்லை. ஆனா பிராச்சீனமான ஒரு ஊரா இருக்கணும். அது நம்மளுடைய புராணங்கள்ல அதனுடைய விஷயங்கள் இருக்கணும். அப்படி ரொம்ப பிராச்சீனமான ஒரு க்ஷேத்திரமான காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்துல இதெல்லாம் இயற்கையா அமைஞ்சிருக்கு. அப்படி இவ்வளவு சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு இடம், சப்த மோட்சபுரியில இருக்கக்கூடிய தட்சிண தேசத்துல இருக்கிற ஒரே ஒரு மோட்சபுரி காஞ்சிபுரம். அதனால இவ்வளவு மகிமை இருக்கிறதுனாலதான் சங்கர பகவத் பாதாள் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல மூலாம்நாய சர்வஜ காமகோடி பீடத்தை ஸ்தாபனம் பண்ணி இன்னி பரியந்தம் நமக்கு அந்த பரம்பரையில அரிச்சின்னமா நமக்கு பெரிவாள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் சங்கர பகவத் பாதாள் காஞ்சி க்ஷேத்திரத்துல அந்த காமாட்சியினுடைய க்ஷேத்திரத்துல ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி, அப்புறம் அந்த இடத்துல காமகோட்டி பீடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பீடத்தை ஸ்தாபனம் பண்ணி, அதன் மூலியமா இன்னைக்கும் அந்த பரம்பரையில அந்த குணாதர்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி காஞ்சிக்கும் சங்கர பகவத் பாதாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது அபாரமான தொடர்பு. கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே நிஜமஹிம்னி விதேக முக்தியா அத்வைத சாஸ்திரம் உபகல்பிய திசோ விஜித்ய காஞ்சிபுரே ஸ்திதிமவாபச சங்கரார்யா அப்படின்னு சொல்லப்படும். கோவிந்த தேசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்த பகவத் பாதாள அவரை குருவா அடைஞ்சு, அவர்கள் மூலியமா ஞானத்தை அடைஞ்சு, லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி, இந்த துர்மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி, ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணி, அத்வைத சாஸ்திரத்தை இந்த இடத்துல பிரகடனம் பண்ணி, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அந்த தத்துவம் தான் அத்வைதம். அந்த அத்வைதத்தை இங்க ஸ்தாபனம் பண்ணி, லோகம் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் பகவான் தான். ஒரு ஜீவராசிகள்கிட்ட கூட எந்த பேதமும் இல்லை. யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோகா ஜெகத்சாட்சின்னு சொன்னா போல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அதாவது மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், மிருகங்கள், இப்படின்னு எந்த உயிரிலையும் எந்த விதமான பேதமும் இல்லாம பார்க்கக்கூடிய அனைத்திலும் பகவானையே பார்க்கக்கூடிய, எல்லாவற்றிலும் இறைவனை காணல் அப்படிங்கக்கூடிய அந்த தத்துவம் தான் அத்வைதங்கிறது. அந்த அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி சங்கர பகவத் பாதால் காஞ்சிபுரத்துல சித்தியானார் அப்படிங்கிறதுக்கு இந்த கிரந்தங்கள்லாம் பிரமாணம். அப்படி ஆச்சாரியால் சங்கர பகவத் பாதாலும் இந்த காஞ்சி க்ஷேத்திரமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட உத்தமமான பீഠத்துல நம்ம காஞ்சிபுரிவா தான் இந்த வேதத்தை உத்தாரணம் பண்ணி நமக்கு கொடுத்தா. வேத அத்தியனத்தை பண்ணி அந்த பிராமணர்களை இந்த காஞ்சி பீடம் அப்படிங்கிறத அவா சம்ரக்ஷணம் பண்றா மாதிரி நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நபூதோ நபவிஷ்யத்தின்னு சொன்னா போல அவர்கள் அத்தனை பேரையும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, நம்ம தட்சிண தேசம் முழுக்க அது மாத்திரம் இல்லை, வடத்திலையும் கூட பல பாடசாலைகள்லாம் நிறுவி அதன் மூலியமா பல வித்வான்களை அங்க வாத்தியாரா நியமனம் பண்ணி அவர்கள் மூலியமா இந்த வேதத்தை கொண்டு வந்து, அது வெறும் பாடசாலை மாத்திரம் இல்லை, குருகுலமா சில பாடசாலைகள்லாம் ஏற்படுத்தி குருகுலமா அவரவர்களுடைய அப்பா கிட்டேயே நியமாத்தியனம் பண்ண வச்சு, இந்த மாதிரி எல்லாம் பல கோணத்துல இந்த வேதத்தை எப்படியாவது அபிவிருத்தி பண்ணணும், இந்த வேதத்தை திரும்பி பழைய மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பாடுபட்டு இந்த வேதத்தை அவ காப்பாத்தின்னு இருக்கா. இன்னைக்கும் வருஷத்துக்கு 2 விதமான பரீட்சைகள், வேத பரீட்சைகள் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிறது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சரணவராத்திரி சந்தர்ப்பத்துல, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி உற்சவத்தை உத்தேசிச்சு, இப்படி வருஷத்துல 2 பரீட்சைகள்லாம் வச்சு வேத வித்வான்கள் எல்லாம் கௌரவம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் ஒரு சன்மானம் பண்ணி இந்த வேதாத்தியனம் பண்ணவர்கள் எல்லாம் காப்பாத்துறது அப்படின்னு பெரிய பிராமணத்துவ ரட்சணே ரட்சகஸ்யா வேதிகோ தர்மஹான்னு சொன்னா போல இந்த வேதம் படித்த பிராமணர்களை ரட்சணம் பண்றதுதான் வேத ரட்சணம் அப்படிங்கிறத கண்கூட அவ இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. அதனால அதுக்கு ட்ரஸ்டே வேத ரட்சண நிதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி வேத ரட்சணம் பண்றது, வேத ரட்சணத்தின் மூலியமாக பிராமணர்களை ரட்சணம் பண்றது, வேதம் படித்த பிராமணர்களை ரட்சணம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உத்கிருஷ்டமான ஒரு காரியத்தை
நம்ம காஞ்சி பெரியவாள்லாம் நமக்கு பண்ணிட்டு இருக்கா. இதன் மூலியமா இந்த வேதாத்தியனம் சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேதம் சொன்ன அனுஷ்டானமா இருக்கக்கூடிய அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்கள் சரியா இருக்கு, கோஷாலைகள்லாம் நன்னா இருக்கு, இந்த மாதிரி தர்மங்கள் சரியா இருந்ததுன்னா லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எண்ணத்துல இந்த காரியம் நடந்துருக்கு. அப்படி இந்த வேதரட்சணம் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணம் பண்ணி லோகம் முழுக்க பவித்திரமாக்கின நம்ம காஞ்சி பெரியவாள ஒரு பிராமணர்களும் ஒரு தனி மனிதர்களும் அவர்களை நமஸ்கரிக்கிறதுக்கு அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கும். அதனால வேதாத்தியனம் பண்ண எல்லாரும் காஞ்சி பெரியவர்களை மறக்கவே விடாது. பெரியவா மாத்திரம் நீங்க அவதாரம் பண்ணலைன்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணவர்களை நம்மளால பார்க்க கூட முடியாது. அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான இந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுனாலயோ இந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு உண்டான உதவி செய்யறதுனாலயோ குக்ஷௌதுஷ்டதி எஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே குலம் தாரஜகே தேஷாம் தசபூர்வம் திசாபரம்னு சொல்லிட்டு வேதம் படித்த அந்தணர்களுடைய பசிய ஆற்றுவது போல யாராவது அவர்களுக்கு அன்னம் விட்டான்னாக்கா அந்த பசியானது அந்த வேதம் சொல்லி ஜீரணமாச்சு அப்படின்னு சொன்னா வேதம் படிக்கிற குழந்தைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தை அதை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த வேதத்தை சொல்றான். அப்படி அந்த வேதம் சொல்லி அந்த ஜீரணம் ஆச்சுன்னா அந்த உணவுக்கு யார் காரணமா இருக்காளோ அவர்கள் 10 தலைமுறைக்கு முன்ன பின்ன அவர்களுக்கு சத்கதின்னு சொல்லப்படுறது. அப்போ எவ்வளவு பெரிய மகத்காரியம் அவ பண்ணியிருக்கா அப்படிங்கறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாத்திரம் இல்ல, பிரம்மகோஷஸ் ததைவச்ச அப்படி கோதோக மாத்திரேன சர்வபாவை விசுத்தியத்தின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. ஹவிர்கந்தா கவாம் ரேணுஹோ பிரம்மகோஷஸ் ததைவச்ச. எங்கேயாவது வேதம் சொன்ன பிரகாரம் ஏதாவது ஒரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் அல்லது ஒரு சண்டி ஹோமம் அல்லது அக்னிஹோத்திரம் இந்த மாதிரி வேதம் சொன்ன மார்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஹோமங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோமே ஆனால் அந்த ஹோமத்தினுடைய புகை நம்ம மேல பட்டுதே ஆனால், அதே மாதிரி பசுமாடு இருக்கக்கூடிய மாட்டு தொழலம் அந்த பசுமாடு நடந்த அந்த அதனுடைய கால்ல இருந்து அதனுடைய தூசி இருக்கு பாருங்க அது நம்ம மேல பட்டுதே ஆனால், அல்லது வேதம் நம்ம காதுல விழுந்ததே ஆனால், இதெல்லாம் எவ்வளவுன்னா ஒரு பால் கறக்கக்கூடிய டைம்ல பால் கறக்கிறது அப்படின்னா 6 நிமிஷம்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றோம். 6 நிமிஷத்துக்கு மேல அது கண்ணுக்குட்டியோடது நம்மளோடது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் மிஷின்ல கறந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா 6 நிமிஷம் எவ்வளவு கறக்குறோமோ அதுதான் நம்மளுடைய உபயோகம். 6 நிமிஷத்துக்கு மேல அது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி யாராவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 6 நிமிஷம் வேதத்தை கேட்டாலோ அல்லது பசுமாட்டு தொழகத்துல இருந்தாலோ பசுமாட்டினுடைய அந்த குழம்புன்னு சொல்லுவா காடு பகுதி அதுல இருந்து படுற அந்த தூசி நம்ம மேல பட்டாலோ அல்லது இந்த ஹோமங்கள் நடக்கக்கூடிய அந்த புகை இந்த ஹோம புகை இல்லையா அது நம்ம மேல பட்டாலோ எல்லா விதமான பாபத்திலிருந்தும் விடுபட்டு அவன் சௌக்கியத்தை அடையறான் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம புராணங்கள்ல. அப்படி இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கிறது அபாரமானது இல்லையா. முன்னாடியே சொன்னா போல வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரியாம அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிறது மாத்திரம் இல்ல, அர்த்தம் தெரிஞ்சுட்டா இன்னும் விசேஷம். இருந்தாலும் அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தஹத்யே வஹி பாவகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருப்பை தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும் இல்லையா. எனக்கு தெரியவே இல்லை நெருப்பு இருக்கு அதனால நான் தொட்டுட்டேன் அதனால எனக்கு நெருப்பு சுடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நல்லா நெருப்புனா சுடும் அப்படிங்கறதுனால தெரிஞ்சுதான் நான் தொட்டேன் அதனால சுடாம இருக்குமா? நெருப்புன்னு ஒரு வஸ்து இருந்ததுன்னா அது தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடும் இல்லையா. அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிறது நம்ம அது ஸ்ரத்தா பக்தியோட பாராயணம் பண்ணாலே அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பண்றதோ அர்த்தம் தெரியாம பண்றதோ அது புரியல அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அது எப்படி அக்ஷரம் இருக்கோ எப்படி ஸ்வரம் இருக்கோ அப்படி சுத்தமா நம்ம சொல்றோமே ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது சர்வநிச்சயமா எல்லாருக்கும் உண்டுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால வேதத்தை அத்தியனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தினுடைய பரம தாற்பயமா இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிறனாலும் அதனுடைய பலன் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. அதனால அப்பேற்பட்ட வேதத்தை காப்பாத்தி கொடுத்து இந்த வேதம் படித்த பிராமணர்கள் எல்லாம் அவர்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதத்துல அவர்களுக்கு சௌக்கியத்துக்கு ஹேதுவா பல காரியங்கள் பண்ணியிருக்கா காஞ்சி பெரியவா. அவ காஞ்சி காமகோடி பீட்டாதிபதிகள் எல்லாருமே ஜெயேந்திர பெரியவாளாகட்டும், நம்ம விஜயேந்திர பெரியவாளாகட்டும், இன்னைக்கு புது பெரியவாளாகட்டும், எல்லா மகான்களும் இந்த வேதத்துக்காகவும் வேதம் சொன்ன அனுஷ்டானத்துக்காகவும் அவர்கள் சராசர்வத்திர காலமும் தபஸ் பண்ணிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை தபத்தினாலேயே அவர்களுடைய வாழ்க்கை இருந்துருக்கு.
அவர்களுடைய தவத்தெல்லாம் யாருக்கு கொடுக்குறான்னா லோகம் முழுக்க நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தவ வாழ்க்கையை முழுக்க நமக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட மகான்கள் தியாகிகள்னு சொல்றோமே, இவர்கள் தான் உண்மையான தியாகிகள். அதனால தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய விருப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு லோகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு சராசரத்திர காலம் அந்த சந்திரமுனீஸ்வர பூஜை, அந்த வேதத்தை எப்படி உத்தாரணம் பண்றது, வேத சாஸ்திரங்கள், இந்த அக்னிஹோத்திர விஷயங்கள், கோசாலைகள், இப்படின்னு தர்ம காரியத்திலேயே சராசரத்திர காலமும் அவருடைய மனசு இருந்துட்டு இருக்கு. நம்மெல்லாம் நன்னா சௌக்கியமா இருக்கணும், லோகம் முழுக்க யாருக்கும் எந்த விதமான கேடும் இருக்கக்கூடாது, லோகம் முழுக்க சாந்தி ஏற்படணும்னு சொல்லிட்டு அவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவர்களுடைய அனுகிரக விசேஷத்தினாலதான் நம்மெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு குரு பீடம் நமக்கெல்லாம் கிடைச்சது நம்ம பண்ணின பாக்கியம். அதனால எல்லாரும் அந்த விரிவால சராசரத்திர காலமும் தியானம் பண்ணணும், அவர்களுக்கு நன்றியோட இருக்கணும். யாவதாயுகு சதாவந்தியா வேதாந்தா குரு ஈஸ்வரான்னு சொல்லப்படுறது. நம்ம வாழ்க்கை முழுக்க 3 பேருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லப்படுறது. அது என்ன அப்படின்னாக்கா வேதாந்தா, நம்மளுக்கு அதாவது வேதாந்த ஞானம். நம்ம வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவம் எப்ப புரியும்னா இந்த வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணாதான் புரியும் இல்லையா? பணம், பேரு, புகழ், உற்றார், உறவினர்கள், இது எல்லாம் அனித்தியம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அனித்தியம் அசுகம் லோகம் இவம் பிராப்தி பஜஸ்வமாம்னு பகவான் நமக்கு சொல்றாரு இல்லையா? இங்க எதுவுமே நிலையானது இல்லப்பா, நிலையானது அப்படிங்கிறது பகவான் மாத்திரம் தான். இப்படிங்கக்கூடிய அறிவு தான் வேதாந்தம். அப்படி பார்க்கக்கூடிய அனைத்திலும் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, பகவானை தவிர வேற எந்த விஷயமும் இங்க நிரந்தரம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஞானம், இதுதான் வேதாந்தம். இந்த வேதாந்தத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறது. குரு நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம இந்த சம்சார பிரமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு இறப்பு அப்படிங்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை கரத்தேத்தி நம்மளுக்கு மோட்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிறவாமைங்கிற நிலையை கொடுத்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா இல்லையா? அப்பேற்பட்ட குருமார்கள், அவர்களுக்கு நம்ம என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் பரமேஸ்வரன் இல்லையா? எல்லாருக்கும் தாயானவர், தாயும் ஆனவர்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பகவான், அதாவது அம்பாளா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், பரமேஸ்வரனா இருக்கலாம், கணபதியா இருக்கலாம், சுப்பிரமணியரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவரவர்களுடைய பக்தி சிரத்தைக்கு தகுந்தார் போல அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்படி வேதாந்தா குரு ஈஸ்வரா யாவதாயுகு சதா வித்யா, இவர்களுக்கு எப்பையும் சராசரத்திர காலமும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும். இப்படி இந்த வேதத்தை நம்ம ரட்சணம் பண்ணும் பொழுது லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் இந்த வேத ரட்சணத்தை பண்ணணும். இந்த மோட்சபுரியா இருக்கக்கூடிய காஞ்சி க்ஷேத்திரத்தை எல்லாரும் அவரவர்கள் வாழ்க்கையில தரிசனம் பண்ணணும். அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணணும், காஞ்சி காங்கோடி பீட்டத்தில் இருக்கிற மகான்களை தரிசனம் பண்ணணும். அதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையை பவித்திரமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு பெரிவாருடைய பரம கருணையினால இந்த வார்த்தைய பெரிவாருடைய பாத கமலத்துல இதை நான் சமர்ப்பணம் பண்றேன். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், ஹர நம பார்வதி.